ஓம் நமோ கணபதியே நமோ கணபதியே நமோ பிரமபதே நமஸ்தே ஸ்தலம்பராய ஏகதந்தாய விக்ரமநாசினி சிவசுதாய ஸ்ரீ வரதம் மூர்த்தையே நமः. மகாகணபதியுடைய அனுகிரகத்தால் பாலத்தின் திருமணால் முருகப்பெருமான் ஆசை கொண்டு மகா சங்கடகட சதுர்த்தி ஆவணி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை 31/8/2026 அன்று மகா சங்கடகட சதுர்த்தி. மகா என்றால் பெரியவர், மகம் என்றால் பெரியவர். அந்த மகா சங்கடகட சதுர்த்தி பெரிய சதுர்த்தின்னு பேர் இதுக்கு. அதுக்கப்புறம் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி விநாயகருடைய பிறந்த நாள் செப்டம்பர் 14. அப்போ விநாயகர் சதுர்த்திக்கு முந்தியது மகா சங்கடகட சதுர்த்தி. அனைத்து விதமான காரிய சித்திக்கு உண்டான காலம். என்ன காரியம் நடக்கணும் உங்களுக்கு, இந்த மகா சங்கடகட சதுர்த்திக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு எல்லை இல்லாத பலன். அந்த நேரத்தில் பெரிய யாகம்லாம் செய்து கொள்ளலாம். இந்த யாகத்துண்டான பொருள், ஒவ்வொரு காரியத்துக்கு உண்டான பொருள் ஒவ்வொரு விதமாக இருக்குது. 1008 முறை மந்திரம் சொல்லணும், வெறும் அருகம்புல்லால் செய்யலாம். அதே 1008 முறை மூலம் மந்திரம் சொல்லி கொப்பரை காயால் செய்யலாம். அதாவது மட்டைக்காய், தேங்காய் உரிக்காத மட்டைக்காயால். அப்போ எவ்வளோ பெரிய ஓமகுண்டம் வேணும். அதே மாதிரி 1008 முறை மந்திரம் சொல்லி ஹோமம் பண்ணுறது தேங்காய் பத்தை சொல்லுவோம், தேங்காய் கீத்து, அதை வச்சு செய்யலாம். 1008 முறை மோதகம் வச்சு 1008 முறை ஹோமம் செய்யலாம். இப்படி பல விதத்தில் காரிய சித்திக்கு ஒன்று இந்த மகா சங்கட சதுர்த்திக்கு உண்டு. அதான் கைத்தள்ள நீரைதனின் அப்பமும் அவள் பொறி கட்டிய கரியன்னு அடிப்பேரா அப்படின்னு சொல்லுவோம். அவள் பொறி முக்கியம். கணபதி ஹோமம்னா அவள் பொறி இல்லாமல் ஹோமமே இல்லை. அதே மாதிரி ஒரு சாமிக்கு படைக்கணும்னா அவள் பொறி இல்லாமல் படைக்க மாட்டாங்க. அதனால் துன்பங்கள் இருந்து நீங்கி சங்கடங்கள்லாம் நிவர்த்தியாக பல வகையில் பல ரூபத்தில் பல சமயத்தில் நம்ம சங்கடங்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் கஷ்டம். அந்த கஷ்டம்லாம் நிவர்த்தினா அந்த ஹரான்னு சொல்லக்கூடிய சங்கடகர சதுர்த்திக்கு விரதம் இருந்து அனைத்து விதமான தோஷத்தெல்லாம் விடுபட்டு விநாயகர் பெருமானுடைய முழு கிருபா-கடாட்சம் வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு பல விதத்தில் நன்மை நடக்குது. அதனால் சனி தோஷம் நிவர்த்தி ஆகும், ராகு கேது தோஷம் நிவர்த்தி ஆகும். 6, 8, 12 கிரகம் மறைந்து அதுக்குண்டான திசை நடந்தாலும் தோஷம் நிவர்த்தி ஆகும். எந்த காரியத்துக்காண்டி நம்ம வழிபாடு செய்கிறோமோ அந்த காரியம் சித்தி அடையும். அனைத்து இந்த மகா சங்கடகட சதுர்த்திக்கு கிடைக்கும், கிடைக்காம இருக்காது. யார் முழு மனதோட முழு அன்போட விநாயகர் பெருமானை மனதார வேண்டி தோப்புக்காரனை போட்டு வழிபாடு செய்து வராங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிடி ஒவ்வொரு சமயத்தில் உயர்வாகவே கொண்டு போகிறார். அவர் கைப்பிடித்து விடுவார். அதுதான் பிடி சொன்னார். அவர் பிடியிலேருந்து நம்ம நழுவ மாட்டோம். அவர் கட்டியாக நம்மளை பிடிச்சிக்குவார். நீ போ, நான் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறேன், உன் முன்னாடி நானும் வருவேன், உன் பின்னாடி நானும் வருவேன், கவலைப்படாது. அதனால தான் ஒரு பயணம் மேற்கொள்ளும் போது கூட ஒரு வண்டி வாகனம் வாங்கினாலும் சரி, விநாயகர் கோயிலில் போய் தேங்காய் எலுமிச்சம்பழம் எல்லாம் சுற்றி உடைச்சிட்டு நம்ம வண்டி எடுக்கிறோம். அப்போ பயணம் நேரம் கூட அவர் முன்னாடி நம்மளுக்கு நிற்கணும். அப்படி சொல்லி தான் நம்ம ஒரு பூஜை செய்கிறோம் ஒரு விநாயகர் ஆலயத்தில் போய். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பல துன்பங்கள் இருக்குது, பல கஷ்டங்கள் இருக்குது. மகா சங்கடகட சதுர்த்திக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது சனியால் பிடிக்கப்பட்ட தோஷம், ராகு கேதுவால் பிடிக்கப்பட்ட தோஷம் அனைத்தும் காணாமல் போய்விடும். படிப்படியாக குறைந்து விடும். விநாயகர் பெருமான் வந்தாலே மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் பின்னுக்கே சென்று முன்னுக்கு வரமாட்டாங்க. அவருடைய கிருபாகடாசம் பெற்றவர் இவருக்கு அதிகமாக நம்ம துன்பம் கொடுக்கக்கூடாது சொல்லி அவங்க விலகியே நிற்பாங்க. ஆகவே இந்த தோஷத்துலேருந்து விடுபடலாம், காரிய சித்தியெல்லாம் நடக்கும். நம்ம எவ்வளோ தூரம் ஜபம் பண்ணுறோம், எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஒழுக்கமாக இருந்து வழிபாடு செய்து வர்றோம், அதெல்லாம் மன நிறைவோடு அந்த விநாயகர் பெருமான் ஏற்றுக்கொண்டு
நம்மளுக்கு ஆசீர்வாதி கிடைக்கும். அவர் ஆசீர்வாதம் பண்ணாமல் நம்மளுக்கு இருக்க மாட்டார். அதனால் பல தடைகள் இருந்தாலும் விலகி காரிய வெற்றி அடைகிறது மட்டுமல்லாது நினைத்த மாத்திரத்தை நடத்தி கொள்ளக்கூடிய தன்மையும் நம்மளுக்கு அந்த புத்தி வேலை செய்யும். புத்திக்காரகன்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி கடாசம் நம்ம சேர்த்து கிடைச்சிடும். ஹைகோர்ட் பெருமானுடைய அனுகிரகம் கிடைச்சிடும். வாக்குவன்மை உண்டாகும். அதனால் நின்னியது எண்ணியபடி நிறைவேற்றிக் கொள்ளதும் தடையில்லாமல் மன நிறைவோடு வாழக்கூடிய தன்மை இந்த விநாயகர் பெருமான் நம்மளுக்கு கொடுத்துட்டே வருவார். அதனால் காலையில் எந்திரிச்சோமா நல்ல நீராடி தூய்மையான உடை அணிந்து தூய்மையான பக்தியோட விநாயகர் பெருமானை விரதம் இருந்து நாள் முழுவதும் முடிஞ்சால் உபவாசம் இருக்கலாம். இல்லையா, ஒரு வேளையாவது எளிமையான உணவு உட்கொண்டு பழங்கள் பால் போன்றவற்றை எளிமையான உணவு உட்கொண்டு மாலையில் நடக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விரதத்தில் உங்களால் என்ன படைத்து வழிபாடு செய்ய முடியுமோ உங்கள் வசதிக்கு ஏற்றபடி குறைஞ்சபட்சம் ஒரு 108 கொழுக்கட்டையாவது செய்து வழிபாடு செய்யணும். 108 கொழுக்கட்டை செய்து வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு பல விதத்தில் நன்மை நடக்கும். அருகம்புல் மாலை சாத்துங்க, தாமரைப்பூ மாலை சாத்துங்க, பூ மாலை வகை வகையான பூ மாலை, விதவிதமான பூ மாலை சாத்துங்க, தேங்காய் மாலை சாத்துங்க. உங்களால் என்னென்னா அன்னைக்கு உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ள முடியுமா? திருமணம் நடக்கலையா, நல்ல ஒரு பெரிய முகூர்த்த காயில் ஒரு 7 காய் 7 தேங்காயில் நல்ல மஞ்சள் பூசி பொட்டு வச்சு விநாயகர் பெருமானை சாத்துங்க. வாழைப்பழம் மாலை சாத்தலாம், அருகம்புல் மாலை சாத்தலாம். எல்லாம் சாத்தி வழிபாடு செய்து கொள்ளும்போது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். விநாயகர் தாங்கி பிடிக்கணுமே, எல்லாரும் தேங்காய் மாலை சாத்தினா என்ன பண்ணும், விநாயகர் தோல் பிடிக்கணுமே. அதனால் அதுக்கு ஏற்றபடி பூஜை புனஸ்காரம்லாம் சேர்ந்து நிறைய தேங்காய் அந்த தினம் சூறை விடுங்க. சூறை விட்டு உங்களால் ஒரு 108 தேங்காய் சூறை விடணும். செதறக்காய் சொல்லுவோம். நம்ம செதறக்காய் அடைச்சி நம்ம கஷ்டங்கள்லாம் இதோட நிவர்த்தி ஆகணும். நம்ம துன்பங்கள்லாம் இதிலேருந்து தவிடுபொடி ஆகணும். எப்படி தேங்காய் செதறி போதோ நம்ம தோஷம் பாவம் சாபம் அனைத்து இதே போல் செதறி போகணும்னு சொல்லி மனதார வேண்டி விநாயகர் பெருமானை வலம் வந்து அந்த தேங்காய் சுர விடும்போது உங்களுக்கு பல விதத்தில் நன்மை நடக்கும். தேங்காய் வாங்கினோம் கடையில் அப்படியே சுர விட்டால் பிரயோஜனம். சாமிக்கு பாதத்தில் வச்சு அந்த குறிப்பிட்ட கொடுத்து ஒரு மூட்டையாக இருந்தாலும் ஒரு 11 காய் ஒரு தட்டில் வச்சு சாமி பக்கத்தில் வைக்கணும். அதிலே மிஸ் பண்ணிக்கணும். மற்ற தேங்காய் முன்னாடி வச்சுக்கிட்டு ஒரு தீபாரதனை காட்ட சொல்லணும். நம்ம தீபாரதனை காட்டி அந்த பிள்ளையாருடைய அனுகிரகத்தோடு அந்த சூறை விடும்போது உங்களுக்கு அனைத்து விதமான நன்மை நடக்கும். அதனால் அந்த பிறைச்சந்திரனுடைய தோஷமாக இருந்தாலும் நம்ம ஜாதகத்தில் சந்திர பலனே இல்லைன்னாலும் எல்லாம் கொடுத்து இந்த சங்கடகர சதுர்த்திக்கு நம்மளுக்கு பல விதத்தில் பூஜை புனஸ்காரம்லாம் எளிமையாக சொல்லியிருக்காங்க. பேசிக்கல் விநாயகருடைய பூஜைனா எளிமை, எவ்வளோ எளிமை அவ்வளோ எளிமை சொல்லியிருக்காங்க. நினைத்த மாத்திரத்தில் பிரதட்சணமாகி அருள் பாலிப்பவர் யாருன்னா விநாயகர் பெருமான். அதனாலதான் கடை தேங்காய் வழிப்பிள்ளையார் உடைச்சேன்னு சொல்லுவோம். கடையில் விற்குது, வழிப்பிள்ளையார் உடைச்சாச்சு. அப்போ விநாயகர் உடைக்கணும்னா பக்தி தான் வேணும். அதனால தான் தலையில் கூட்டிக்கோ சொல்லும். புத்தி கூர்மை ஒன்றாகும். விநாயகர் கும்பிடும்போது தோப்புக்காரனை போட சொல்லும். உடல் அசைவு கொடுக்குது, நரம்பு மண்டலம் சரியாக இயங்குது. அதனால் இத்தனையும் நம்ம இந்த விநாயகர் பெருமான் நம்மளுக்கு கொடுக்குறார். ஆகவே உங்கள் வாழ்க்கை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்திக்கு தவறாமல் ஆலயம் சென்று வழிபாடு செய்து கொண்டு உங்கள் வாழ்க்கை மேம்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா, ஜெய்பாலா. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.